எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே சேம் மெத்தட் தான் சில்க் த்ரெட்லையும். ஆனால் த்ரெட்டோட டிஃப்ரென்ஸ்னால் ஜரி த்ரெட்னா வேறு மாதிரி, சில்க் த்ரெட்னா வேறு மாதிரி, அவ்வளோதான். பட் இதுலேயும் செயின் ஸ்டிச்சு அதோட டேரக்ஷன் என்னென்னாட்டி சேம் தான். ஆனால் சில்க் த்ரெட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஜரி த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதை விட சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் ரஃப்பாக டைட்டாக இருக்கும், கட் ஆகாது அவ்வளோ வேகமாக. ஆனால் சில்க் த்ரெட் வந்து அப்படி கிடையாது. இது வந்து சில்க் த்ரெட்டுனால இது லேஸாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகவே கட் ஆகும். இப்போ சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம டபுள் பெல் பிராண்ட் வாங்கிக்கணும். சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் பெல் பிராண்ட் வாங்கிக்கணும். நார்மல் ஏதாவது ஒரு பிராண்ட் சில்க் த்ரெட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னா அது மேக்ஸிமம் கட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கட் ஆகும் எல்லாருக்குமே. அதனால் டபுள் பெல் பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணால் கட் ஆகுறது கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் கட்டே ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன், கட் ஆகுறது கம்மியாகும். ஸ்டார்டிங்கில் எல்லாமே தப்பாக தானே வரும். அது ப்ராக்டிஸ் பண்ண தான் அதை நம்ம நல்லா ஹேண்டில் பண்ண கற்றுக்குறோம். ஸோ சில்க் த்ரெட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதில் எப்படி செயின் ஸ்டிச் ஈஸியாக போட முடியுன்றதும் நான் சொல்லித்தரேன். இப்போ சில்க் த்ரெட்டை வந்து நம்ம ஜரி த்ரெட்டை வந்து 1 லேயராக யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட்டை அப்படி யூஸ் பண்ண மாட்டோம், டபுள் லேயராக போட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எதுக்குன்னா இது வந்து ரொம்ப லேஸாக இருக்கும், ஈஸியாக கட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இது வந்து பிரைட்டாக தெரியணும். இந்த சில்க் த்ரெட் வச்சு நம்ம ரொம்ப டிசைன்ஸ் பண்ணுவோம். ப்ளவுஸில் கொஞ்சம் டிசைன்ஸ் ஒர்க் எல்லாமே இதை வச்சு பண்ணும்போது டபுள் லேயராக கொடுத்து பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அதுக்காக தான் இதை டபுள் லேயராக யூஸ் பண்ணுறோம். ஸோ சில்க் த்ரெட்டை எப்பயுமே நம்ம டபுள் லேயராக தான் யூஸ் பண்ணணும். சில்க் த்ரெட்டில் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது, ஜரி த்ரெட்லேயும் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஆனால் ஜரி த்ரெட்டையும் சூயி த்ரெட்டையும் சிங்கிள் லேயராக தான் யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட்டை வந்து எப்பயுமே டபுள் லேயராக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ டபுள் லேயர்னால் இந்த த்ரெட் வந்து 2 நூல் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 2 நூலோட எண்டை எடுத்து நாட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட ஒரு நூல் தான் இருக்குன்னா இந்த மாதிரி வேஸ்ட் பென்சில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கொஞ்சம் சுற்றி வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாபின் கேஸ் அதுலேயும் சுற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எதுனா ஒரு நல்ல டிசைன்ஸ் ப்ராக்டிஸ் நல்ல டிசைன்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் தானே பண்ண போகிறோம், ஸோ அவ்வளோ தேவைப்படாது. இப்போ ஒரு ப்ராக்டிஸ்க்கு நமக்கு எவ்வளோ த்ரெட் தேவையோ அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி அதை இந்த மாதிரி 2 எண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை 2 எடுத்து நாட் போட்டுக்கலாம். நார்மலாக எப்படி நம்ம நாட் போடுவோமோ அந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். டபுள் லேயராக யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ்க்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு டிசைன் ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம 2 நூல் கண்டு வாங்கி வச்சுக்கலாம், இல்லை பாபின் கேஸில் சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராக்டிஸ்க்கு வந்து இந்த மாதிரியே போதும். இப்போது நம்ம நார்மலாக எப்படி நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுவோன்னா அதே மாதிரி தான் இதுவும் சில்க் த்ரெட்டும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். கீழே குத்தி அந்த த்ரெட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழே அந்த நாட் வர வரைக்கும் லாக் பண்ணுற அளவுக்கு இழுத்துட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம டபுள் லேயர் கொடுத்தோம். ஸோ டபுள் ஸ்டாண்ட்ஸாக தெரியுது பார்த்தீங்களா. டபுள் லேயர் கொடுத்ததுனால டபுள் த்ரெட்டை நம்ம கரெக்டாக எடுக்கணும். அது வந்து ப்ராப்ளம் ஆகாமல் அந்த டபுள் லேயரை நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஒரு சிங்கிள் லேயர் தான் எடுத்தோம்னா அது வேஸ்ட், யூஸ் ஆகாது. ஸோ அந்த சிங்கிள் லேயர் எடுத்துட்டோம்னா மறுபடியும் கீழே இழுத்துட்டு மறுபடியும் டபுள் லேயராக நம்ம எடுக்கணும். இது வந்து எப்பயும் போல் யூஸ் தான். நம்ம செயின் ஸ்டிச்சு வந்து ஜரி த்ரெட்டில் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணமோ அந்த மாதிரி தான் இதுவும். எப்படி குத்தணும், கீழே சுற்றணும், அந்த எடுக்கிற பாயிண்டில் டர்ன் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் இப்படி எடுக்கும்போது இந்த இது வந்து கட் ஆகும். ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம மெதுவாக தான் இதை இழுக்கணும். இப்படி எடுக்கும்போது இப்படி இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இழுக்கிற இடத்துல இது ஹெட் பார்ட், இந்த பாட்டில் வச்சு இழுக்காதீங்க. ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட பார்ட்ஸ் இருக்குது ஸ்டெம்மு, அங்கே வச்சு இப்படி இழுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி இழுக்கும் போது கட் ஆகாது. ஆனால் இந்த ஹெட் பார்ட்டில் வச்சு இழுக்கும்போது அது வந்து அப்படியே ஊசியாக இருக்கிறதுனால சில்க் த்ரெட் வந்து ஈஸியாக கட் ஆகிடும். ஸோ நம்ம இப்படி இழுத்து லூஸ் பண்ணி டைட் பண்ணி நல்லா விட்டுக்கலாம் த்ரெட்டை வந்து. அப்படி நம்ம இப்படி ஸ்டெம்மில் வச்சும் இழுக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக், கிளாத் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ கிளாத்தை எல்லா பக்கமும் பிடிச்சி டைட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம எப்படி கிளாத் லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்ற கூட இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த இது நம்ம இழுக்கும்போது ரொம்ப லேஸாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்ம கிளாத் வந்து லூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு டைட் பண்ணிக்கலாம் கிளாத்தை. இப்போ நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி குத்தணும், சுற்றணும், மேலே எடுக்கிற அந்த இடத்துல டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி இதை இழுத்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சில்க் த்ரெட் வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நார்மல் ஜரி த்ரெட்டில் நம்ம எப்படி செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணமோ அதே